ரிபி கப கப கபா, ரிபி சந்தர பரபரபா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, எத்தனை சந்தோஷம் இந்த காலை வேளையில என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரே ஒரு நாமத்தை, யெஷுவா என்ற நாமத்தை உச்சரித்து உச்சரித்து அனைவரும் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன். இந்த காலை வேளையில உலகத்தார் சொந்த காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு வாரத்துல ஒரு முறை இப்படி ஒரு ஊழியத்தை கொடுத்து இந்த மகளுக்கென்று எந்த ஊழியம் சரியாக இருக்கும், இந்த பீரியட்ல இந்த சூழ்நிலைகள்ல என்ன ஊழியம் சரியாக இருக்கும் இவளுக்குன்னு சொல்லி இப்படி ஒரு ஜூம் மீட்டிங் ஊழியத்தை நான் கொடுத்திருக்கிறேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய நாமத்தை உச்சரித்து என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நானே ஏகோவா தேவனாகிய கர்த்தர். நான் உங்களை உருவாக்குகிற தெய்வம். நான் உங்களை உருவாக்குகிற தெய்வம். நான் உங்களை உருவாக்குகிற தெய்வம். நான் உங்களை போஷிக்கிற தெய்வம். நான் உங்களை விசாரிக்கிற தெய்வம். நான் உங்களை அரவணைக்கிற தெய்வம். நான் உங்களை காப்பாற்றுகிற தெய்வம். நான் உங்களை தாங்கிக் கொண்டு தப்புவிக்கிற தெய்வம். ஓ, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வனாந்திரத்தை நான் உங்களுக்கு சொன்னாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி இவருடைய வாயை நான் அடைத்து விட்டேன். காலையில இவ சீக்கிரம் 3:30 மணிக்கெல்லாம் அலாம் வைத்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன், அவளுக்கு இருதயத்துல ஆண்டவர் தான் பேச போறாருன்னு சொல்லி சொல்லி அவ பேசல. இப்ப நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த வனாந்தர வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை கிடையாது. சாதாரண ஜீவியம் இல்லவே இல்லை. இந்த வனாந்தரம் எப்படியாப்பட்ட காரியங்களை, நன்மைகளை கொண்டு வரும்னா, எது போன்ற விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும்னு சொன்னா, நான் உங்களோடு கூட, நீங்கள் என்னோடு இருப்பதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு காரியம். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருப்பதுதான் இதுல ரொம்ப foremost important thing for a wilderness life. இது சாதாரணமா நமக்கு கிடைச்சிடாது. நான் பிள்ளைகளை இப்படியாக உருவாக்குவேன், இந்த பாதையில நடத்துவேன். எப்படி நடத்துவேன்? இப்ப நீங்க ஒரு பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நான் படைத்த இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நான் உங்களை உருவாக்கியிருக்கிறேன். நான் உங்களை படைத்திருக்கிறேன் என்னுடைய ரூபத்தின்படி. என்னுடைய ரூபத்தின்படி படைத்திருந்தாலும் you people had an interruption. ஆதியிலே என்ன நடந்தது? என்ன ஆச்சு? இன்டரப்ஷன் ஆயிடுச்சு. இந்த உறவுல ஒரு பெரிய விரிசல் உண்டு பண்ணணும்னு சொல்லி இப்படியாக சாத்தான் நன்மை தீமை அறியும்படியான காரியத்தை, இந்த உலகத்தை அறிந்து கொள்றதான காரியத்தை செய்ய வைத்து, பழத்தை சாப்பிட வைத்து, நன்மை தீமை என்னன்னே தெரியாம, ஒரு விலங்குக்கு என்ன தெரியும்? எப்படி இருக்கும்? ஆதாம் எப்படி நான் படைத்தேன்? சாதாரணமா ஒரு மனிதன் எப்படி இருப்பான், நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க, அது போல நான் படைக்கல. அவனுக்கு மரணமே இல்லை என்று சொல்லி நான் உருவாக்கினேன். மரணமே இல்லை என்று சொல்லி நான் உருவாக்கினேன். என்னுடைய சாயலின் படி உருவாக்கினேன். ஆனா
என்னோட என்னை விட மேன்மையாக இருக்க வேண்டும். என்னை விட ஹையரா இருக்கணும்னு நினைத்து இப்படியாக அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். இப்ப அடுத்து அவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, டார்கெட் ஹியூமன் பீயிங். எப்படி தேவனுடைய ரூபத்திலே படைச்சிருக்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி மனிதர்களை பார்த்து பொறாமைப்பட்டவன். ஆதாமை பார்த்து பொறாமைப்பட்டவன். ஆதாமை பார்த்து பொறாமைப்பட்டு ஆதாமையும் தேவனையும் பிரிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக ஆசை வார்த்தைகளை அவனுடைய சிந்தையில போட்டு பேசி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி பழத்தை புசிக்க வைத்து அவனுடைய எல்லா காரியங்களையும் அவனுக்கு நான் வைத்திருந்த சகல நன்மைகளையும் அவன் இழந்தவனாய் காணப்பட்டான். ஆனாலும் நான் இந்த சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்தபடியினால் என்ன விஷயம் என்ன காரியம் நடந்ததுனால ஆதாம் இப்படி மாறிவிட்டான் என்று சொல்லி அவனுடைய எல்லா காரியங்களையும் அறிந்தபடியினால் நான் இப்படியாக பொறுப்பெடுத்து கொண்டேன். இந்த பிள்ளைகளை மீட்டெடுக்கணும். இதுக்கு யார அனுப்பணும்? யெஷுவாவை அனுப்பணும். யெஷுவா என்னுடைய மகன் யெஷுவா. நானே யேகோவா தேவனாகிய கர்த்தர். என்னுடைய மகன் யெஷுவா. என்னுடைய மகன் யெஷுவாவை நான் இந்த பூமிக்கு அனுப்பினேன். இது எல்லாவற்றையும் சரி கட்டுவதற்காக, சீர்படுத்துவதற்காக. இதுக்குதான் அனுப்பினேன். இந்த காரியத்துக்காக தான் நான் யெஷுவாவை பூமிக்கு அனுப்பி, நான் தான் தேவன், நான் தான் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து யெஷுவாவையும் உருவாக்கினது நான் தான் என்று சொல்லி இந்த பிள்ளைகள், உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான பிள்ளைகளுக்கு நான் தெய்வம் என்று சொல்லி புரிய வைக்கிறதுக்காக யெஷுவாவை இந்த பூமிக்கு அனுப்பி, உங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் யெஷுவா இப்படியாக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி, விலைக்கிரயமாக ரத்தத்தை சிந்தி பாவத்துக்கு இப்படிப்பட்டதான பரிசுத்த ரத்தம் சிந்தப்படணும் என்று சொல்லி நான் தீர்மானம் எடுத்துக்கொண்டபடினால் யெஷுவா எதையும் பார்க்காமல் இப்படியாக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட என்னோடு கூட இப்படியாக என்னுடைய ஒரு நாமத்தை உச்சரித்து இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நான் உங்களை மீட்டெடுத்திருக்கிறேன். இந்த மீட்டெடுத்துக் கொள்வது ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் கிடையாது. நீங்க மரித்ததுக்கு அப்புறமும் நடக்க வேண்டிய காரியங்கள். நல்லா விளங்கிக்கணும் ஒரு விஷயம். ஏதோ இந்த பூமியில இருக்கிற மட்டும் பயன்படுத்த போற காரியம் கிடையாது இந்த மீட்டெடுப்பு. இந்த ரெடம்ஷன் எதுக்கு அப்புறமும் பயன்பட வேண்டும்? மரணத்துக்கு அப்புறமும் பயன்பட வேண்டும். மரணத்துக்கு அப்புறமும் தான் மீட்பு. It is not only for the flesh, it is also for the spirit and the soul. You are in 3. ஆவி, ஆத்மா, சரீரம். இது அனைத்தும் மீட்டெடுக்கப்பட வேண்டும். மரித்ததுக்கு அப்புறமும் கூட இப்படியாக மீட்டெடுக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு வனாந்திர வாழ்க்கை தேவைப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான், நான் விட்டு வைத்திருக்கிறேன். உலகத்தை ஆண்டு கொண்டு சுற்றி திரிந்து யாரை தேடி
யாரை கெடுத்து யாருக்கு காரியங்களை கெட்ட செயல்களை செய்ய வைத்து எனக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைத்து இப்படியாக அழிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். அதனாலதான் என் பிள்ளைகள் நான் என் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட பிள்ளைகள் என்னோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும், இசைய வேண்டும் என்று சொல்லி இப்படி யேசுவா என்ற நாமத்தை கொடுத்து மரித்து மறுரூபமாகி உயிர் தெழுந்து பரிசுத்த ஆவி என்றும் அடையாளத்தை கொடுத்து உங்கள் மத்தியில் நான் அசைவாடி கொண்டே இருக்கிறேன். உங்களை மீட்டெடுப்பதற்காக இந்த வனாந்திர வாழ்க்கையில நிறைய வலிக்கும். நான் பரிசுத்த தேவனாய் இருக்கிறபடினால் எனக்கும் நான் வெளிச்சமாக இருக்கிறேன். என்னுடைய சிரசின் மேல் அக்கினி இருக்கிறது. நான் வெளிச்சத்துக்குரிய தேவன். அப்படி இருக்கும் பொழுது இருளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? நான் வெளிச்சமாக இருக்கிறேன். அப்போ இந்த பூமி இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, இருள் அதிகப்படியாக இருக்கிறது. நான் பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த இருளை மீட்டெடுக்கணும். இதற்காக முன்கூட்டியே என்னுடைய ரத்தத்தை சிந்தினேன். முன்னாடியே சிந்தி இருக்கிறேன். ஓவர் பேமெண்ட் பண்ணி இருக்கிறேன். அதிகம் கட்டணம் கட்டி இருக்கிறேன். யாராலையும் செய்ய முடியாது. எந்த ரத்தமும் இதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. நான் இப்படியாக கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறேன். இன்னமும் மீட்டெடுப்பேன் மரித்ததுக்கு அப்புறமும். அப்போ உங்களை தனித்து நடத்த வேண்டும். இந்த உலகத்தோடு கூட சேர்த்தா சாத்தானுக்கு விலை போய் விடுவீர்கள். சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடுவீர்கள், விலை போய் விடுவீர்கள். இப்படியாக நான் உங்களை தேடி வந்த தெய்வம். தேடி வந்திருக்கிறேன். என்னை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஃபாலோவர்ஸ், முன்னாடி இருந்த டிசைபிள்ஸ்க்கு இப்படியான காரியங்களை கொடுத்து, தீர்க்கதரிசிகளுக்கு வார்த்தையை கொடுத்து, வேதாகமத்தை உண்டு பண்ணி அந்த வேத வசனங்களை விசுவாசிக்க வைத்து, என்னை விசுவாசிக்க வைத்து இப்படியாக நான் நடத்தி கொண்டு வருகிறேன். இப்படியாக நான் விசுவாசிக்க வைத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நாமத்தை. என்னுடைய நாமம் ஜீவனோடு அதுல ஜீவன் இருக்கிறபடியினால் உங்களை இப்படியாக விசுவாசிக்க வைத்திருக்கிறேன். நான் தான் உங்களை தேடி வந்து விசுவாசிக்க வைத்திருக்கிறேன். என்னை விசுவாசிக்கும் பொழுது மரித்தாலும் பிழைக்க முடியும் என்று சொல்லி இப்படியாக உங்களை பிரித்தெடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த பிரித்தெடுக்கும் பொழுது உலகத்தை விட்டு நீங்க என்னோடு கூட நெருங்குறீங்க. உலகத்துல என்ன இருக்கும்? களியாட்டம் இருக்கும், வேசித்தனம் இருக்கும், நாமத்தை விட்டு வேற ஏதோ நாமத்தை வழிபட்டுட்டு கொண்டு இருப்பாங்க. இப்படியாக எனக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டு இருப்பாங்க. எனக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இதுல நான் உங்களை தள்ளிட்டேன்னா சாத்தானுக்கு விலை போயிடுவீங்க. சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவனுக்கு விலை போயிடுவீங்க. இது நடக்க கூடாது. நான் சிந்தின ரத்தத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். நான் சிந்தின ரத்தத்துக்கு நான் தான் பொறுப்பு. எனக்கு தான் தெரியும் அந்த ரத்தத்தினுடைய மகிமை என்னவென்று சொல்லி. அப்போ என் பிள்ளைகளை மீட்டெடுக்கணும். என் பிள்ளைகளை என்கிட்ட வர வைக்கணும், என்கிட்ட நெருங்க வைக்கணும், என்கிட்ட க்ளோஸ் ஆக வைக்கணும், நெருங்கணும்னு சொல்லி இப்படியாக உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து நாமத்தை கொடுத்து அந்த நாமத்தை விசுவாசிக்க வைத்து பின்பற்றும்படியான காரியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன்.
செய்து கொண்டு இருக்கிறேன். நானே உங்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் தான் உங்களால இந்த உலகத்தின் பாடுகளின் மத்தியிலும் ஓ கடந்து வர முடிகிறது. என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இருக்கிறேன். இந்த காலை வேளையில நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, என்னுடைய ரூபத்தின் படி படைத்தால் மட்டும் போதாது. என்னுடைய ரூபத்தின்படி உங்களை உருவாக்கின மற்றும் போதாது. என்னுடைய ரூபத்தின்படி படைத்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் என்னோடு கூட ஜீவிக்க வேண்டும். கடைசி வரைக்கும் என்னோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். அப்போ உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்தாதான் என்னோடு கூட நிரந்தரமாக ஜீவிக்க முடியும். அப்போ உலகத்துல களியாட்டம், வேசித்தனம், வேற தேவர்களுடைய நாமத்தை வழிபடுவது, அசிங்க காரியங்கள், அருவருக்கிற காரியங்கள், பரிசுத்தம் இல்லாத காரியங்கள், தாறுமாறான உறவுகள், இப்படியாக சாத்தான் போடுகிறதான திட்டங்களை அந்த அனைத்து திட்டங்களிலும் பிரித்தெடுக்க வேண்டும். உங்களை பிரித்தெடுத்து என்னோடு கூட நிலைத்திருக்கிற காரியங்களை அரங்கேற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களை தனிமைப்படுத்த வேண்டும். அந்த தனிமையில யார் இருக்க முடியும்? நீங்களும் நானும் மட்டும்தான். யெஷுவாவை பயன்படுத்தினேன். 40 நாள் நானும் யெஷுவாவும் மாத்திரம்தான். பேசிக்கொண்டிருக்கிறது யாரு? யெகோவா தேவனாகிய கர்த்தர். நானும் யெஷுவாவும் 40 நாள். நிறைய பேர்கள் சொல்லலாம் வனாந்தரம் வலிக்கும்னு சொல்லி. ஏன் வலிக்கணும்? உலகத்துல சிரிச்சு களியாட்டம் போடலாம். உலகத்துல சிரிச்சு ஒரு ஜோக் அடிச்சு சிரிக்கலாம். காரியங்களை இப்படிதான் இப்படி பண்ணாதான் சந்தோஷம் கிடைக்கும். இந்த ஒரு கெட்ட இடத்துக்கு போனாதான் சந்தோஷம் கிடைக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என்கிட்ட வந்து பாருங்க, அதை காட்டிலும் சந்தோஷம், நிரந்தர சந்தோஷம் என்னிடத்தில் இருக்கிறது. உலகத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வேற இடத்துல சந்தோஷம் கிடைக்கும்னு அவங்க நினைக்கலாம். ஆனா அதுவே அவங்களுக்கு கண்ணியாக மாறிவிடும். கண்ணியாக மாறிவிடும். இப்படியாக குடித்து களியாட்டம் ஆடி நிதானத்தை இழந்து அடுத்து 1 மணி நேரத்துல ஆக்சிடென்ட்ல மறிக்கிற பிள்ளைகளும் உண்டு. எத்தனையோ பிள்ளைகள் களியாட்டம் ஆடி குடித்து அதுக்கப்புறம் மரித்த பிள்ளைகளும் உண்டு. அது சந்தோஷமா? என்னிடத்தில் பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு என்னோடு நிலைத்திருந்து மரித்ததுக்கு அப்புறமும் பிழைத்து பரலோகத்துல சேருவது சந்தோஷமா? என்னோடு கூட இருப்பதுதான் உங்களுக்கு சந்தோஷம். என்னோடு கூட ஜீவிக்கிற வாழ்க்கை தான் உங்களுக்கு சந்தோஷம். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அது ஒரு டெம்பரவரி சந்தோஷமாய் உங்களுக்கு காணப்படுகிறது. இந்த குடிப்பழக்கமோ இல்ல அருவருக்கிற காரியங்களோ இது எல்லாமே மாம்ச ரீதியாக அனுபவிக்கிற உலக பிரகாரமான காரியங்கள், சாத்தானுக்குரியவைகள். எனக்குரியவைகள் என்ன? பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தம். அப்போ நீங்களும் நானும் மாத்திரம்தான் இருக்கும் பொழுது இந்த வனாந்தர வாழ்க்கை என்பது அது ஒரு சாம்ராஜ்யம், தேவ சாம்ராஜ்யம். இந்த தேவ சாம்ராஜ்யத்துல நீங்களும் நானும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இத நீங்க கரெக்ட் பண்ணும் பொழுது
எல்லாமே உலகத்துல இருக்கிற உங்களுக்குரிய காரியங்கள் சீர்படுத்திட்டு எல்லாம் ஸ்திரப்படுத்திட்டு ஒழுங்கின்மையாய் இருக்கிற காரியங்கள் ஒழுங்காக மாறிவிடும். Everything will be changed when you are alone with me. என்னோடு கூட தனித்து நிற்கும் பொழுது, தனித்து வாழும் பொழுது, என்னை தேடும் பொழுது, என்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது, என்னோடு கூட உறவாடும் பொழுது, உங்களை வல்லமைனால நிரப்பி, அபிஷேகத்தினால நிரப்பி, உங்களை நான் பயன்படுத்துவேன். எல்லா பிள்ளைகளுக்கும் தான் ஒருத்தர் ஊழியம் செய்கிறார். ஒருத்தர் எனக்கென்று நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இன்னொரு ஒரு நபரை சாத்தானுக்கு விட்டுட்டேன், அப்படி கிடையாது. என்னுடைய ரூபத்தின்படி படைத்த பிள்ளைகள் எல்லோரும் எனக்கு சொந்தமானவர்கள். உங்களுடைய முன்னாடி ஜெனரேஷன்ஸ், உங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாரும் எனக்கு சொந்தமானவர்கள். அவங்க ஏதோ ஒரு சிங்கம் மாதிரி கிடையாது, ஒரு புலி கரடி மாதிரி கிடையாது. அவங்களுடைய தோற்றம் என்னுடைய தோற்றத்தை கொடுத்திருக்கிறேன் உங்களை முற்பிதாக்களுக்கும் கூட. அப்போ எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய ரூபத்தின்படி இருக்கிற பிள்ளைகள் எனக்குரிய பிள்ளைகள், மரித்ததுக்கு அப்புறமும் எனக்குரிய பிள்ளைகள். இதற்காக தான் நான் சித்தம் கொண்டு உங்களை என்கிட்ட கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஐ எம் டிராகிங் தி பீப்புள் டுவர்ட்ஸ் மீ. They should not perish. They should not die. அழிந்து போகக்கூடாது, மரித்தாலும் பிழைப்பார்கள். என்னோடு கூட இருக்கும் பொழுது, என்னுடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, என்னுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, என்னுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, என்னுடைய அக்கினி தான் அவங்களை பரிசுத்தமாய் மாற்ற முடியும். என்னுடைய அக்கினி தான் அவங்களை பரிசுத்தமாய் மாற்ற முடியும். என்னுடைய அக்கினி தான் அவங்களை பரிசுத்தமாய் மாற்ற முடியும். இதற்காகவே பிரித்தெடுத்திருக்கிறேன். இதுல உலக காரியங்களை அனுபவிக்க முடியாது. எந்த ஒரு உலக காரியங்களை அனுபவிக்க முடியாது. நல்ல ஆடலாம், நல்லா பாடலாம், எதையோ தேடலாம். ஆனா நரகத்துக்கு கூட்டிட்டு போகும். அந்த வாழ்க்கை நரகத்துக்கு கூட்டிட்டு போகும். அதுதான் சாத்தானுக்குரிய வாழ்க்கை. சாத்தானுக்குரிய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இருள் சூழ்ந்திருக்கிற வாழ்க்கை. ஆனா என்னுடைய வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கை. என் பிள்ளைகள் எனக்குரிய பிள்ளைகள். நான் படைத்த அனைத்தும் எனக்குரியது. நான் படைத்த இந்த பூமி எனக்குரியது. நான் படைத்த எத்தனையோ விண்மீன்கள் எனக்குரியது. நான் படைத்த உருவாக்கின இந்த பிரபஞ்சம் எனக்குரியது. இப்படி நான் பார்த்து சிருஷ்டித்திருக்கிறேன், உருவாக்கியிருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை வைத்து உருவாக்கியிருக்கிறேன். பிரித்தெடுக்கப்பட வேண்டும் பிள்ளைகள். என்னோடு கூட பரிசுத்தமாய் வாழும்படியான காரியங்கள். யார் இருக்கிறார்கள் பரலோகத்துல? பரிசுத்தவான்கள். Filtered. I have filtered people and they are living in heaven. Filtration has been done. ஒரு உதாரணத்தை நான் இப்ப கொடுக்க இருக்கிறேன். ஒண்ணும் இல்ல, அன்றாடம் நீங்க எடுக்கிற ஒரு டீ எடுத்துக்கோங்க. டீ எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? டீ லீவ்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டதான அந்த டஸ்ட் கொதிக்க வைத்து டிகாஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணி, இல்லாட்டி என்ன பண்றீங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பால்லே டீ பவுடரை கொட்டி கொதிக்க வைத்து ஃபில்டர் பண்ணுவாங்க. கரெக்டா? இப்படி ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் யூ கெட் தி எக்ஸ்ட்ராக்ட், தி ஜூஸ், தி எசன்ஸ். இந்த எசன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டீயோட ஃபிளேவர் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஃபில்ட்ரேஷன் should be done.
அந்த ஃபில்ட்ரேஷன் ஆகணும். இந்த பூமியில இருக்கும் பொழுதே, இந்த பூமியில நீங்க ஜீவிக்கும் பொழுதே, இந்த ஃபில்ட்ரேஷன் ஷுட் பி டன். இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கணும். இது அப்படியே இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த பிள்ளைகள பரலோகத்துல போடணும். அப்ப இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணணும்னா எப்படி இருக்கணும்? ஆல்ரெடி யூ ஆர் ஃப்ரம் ஆடம். யூ கேரி த ஜீன்ஸ் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ். இவங்களுடைய ஜெனட்டிக்கல் கேரக்டரை அவங்க என்ஹெரிட் பண்ணிருக்கிறாங்க. நீங்க அதை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களை நான் சீர்படுத்தணும், உருவாக்கணும், உங்களை பிரித்தெடுக்க வேண்டும், வேர் பிரித்தெடுக்க வேண்டும். வேர் பிரித்தெடுக்கிறதுனா தெரியுமா? ஒரு செடி, அந்த செடி ஒரே ஒரு குட்டி சின்ன ரூட் இருந்தா கூட திருப்பி அதுல இருந்து முளைக்கும். அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு பட்டு உருவாகும், துளிர் விடும், ஒரு சாப்ளிங், பிளான்ட் சாப்ளிங் வெளியில வரும். இப்படியாக ரூட் அடியோடு எடுக்க வேர் பிரிக்கணும், வேர் பிரிக்கணும். வேர் பிரித்து எடுக்கும் பொழுதுதான் எனக்குரிய கூட்டமாய் மாறிவிடும், எனக்குரிய கூட்டமாய் மாறிவிடும். எனக்கு சொந்தமான பிள்ளைகள் என்னோடு கூட இருக்கணும். இதுக்குதான் இந்த பரலோகம் இந்த பூமியை விட 1000 மடங்கு பெருசு. இந்த பூமியை விட 1000 மடங்கு பெருசு. இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸ், it is 1000 times bigger than the parliament you have here. It is very big. It is very big. 1000 times more than this earth. இப்ப நான் சிந்தித்து பார்க்க வேண்டும், எவ்வளோ பெருசுன்னு சொல்லி. பரலோகம் எவ்வளோ பெருசு, பரலோகத்துல இருக்கிற ரூம்ஸ் எவ்வளோ பெருசு, பரலோகத்துல என்னென்ன ஆபீசஸ் இருக்கு, பரலோகத்துல ஒரு கவர்மெண்ட் இருக்கு, பரலோகத்துல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பரலோகத்துல என்னெல்லாம் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நோய் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கஸ்டோடியன் தேவைப்படுறாங்க, ஒரு சேனல் தேவைப்படுகிறது. அந்த ஹீலிங்க்கு என்னுடைய வல்லமைகளை கொடுத்து, என்னுடைய கிஃப்ட்ஸ கொடுத்து, இப்படியாக நான் பிள்ளைகளை உருவாக்கி எனக்கென்று சொல்லி, என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு என்று சொல்லி பிள்ளைகளை என்னிடத்தில் சேர்த்து கொண்டு இருக்கிறேன், என்னிடத்தில் சேர்த்து கொண்டு இருக்கிறேன். இதற்காக தான் என் பிள்ளைகள் என்னை ருசி பார்த்து வர வேண்டும். ருசி பார்க்கும் பொழுது அதுல ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒண்ணுல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எவ்ரிஒன் இந்திய தேசத்துல உங்களுக்கு நிறைய மெஜாரிட்டி பீப்புள் கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா, they used to say என்ன பிடிக்கும்னா, வெரி காமன் ஆன்சர் வில் பி பிரியாணி பிடிக்கும். வெரி காமன் ஆன்சர் பிரியாணி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தேசத்துல சொல்றேன். மத்த இடத்துல வேற வேற சாண்ட்விச் அந்த மாதிரி கூட வச்சு வெறும் வெஜ்ஜீஸ் வச்சு சாப்பிடுறவங்க இருக்காங்க, வெறும் மீட்டை வச்சு சாப்பிடுவாங்க. இது போல அப்படியே நடத்துவாங்க அவங்களுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் மெஜாரிட்டி பீப்புள் இந்த இந்திய தேசத்துல எய்தர் இட் இஸ் அ வெஜ் பிரியாணி ஆர் மீட் பிரியாணி, ஏதோ ஒரு பிரியாணி அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. மெஜாரிட்டி ஒரு நல்ல விசேஷம்னா யூ பீப்புள் யூஸ் டு குக் பிரியாணி. எதுவா இருந்தாலும் யூ கிவ் ஹை ப்ரையாரிட்டி. இப்போ இந்த பிரியாணிய நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க டாக்டர் மயக்க ஊசி போட்டுட்டாரு. டாக்டர் என்ன பண்ணிருக்கிறாரு, மயக்க ஊசி போட்டிருக்கிறாரு. ஹாஃப் அனஸ்தட்டிக் இருக்கிறீங்க, அனஸ்தீஷியா, உங்க பாடி சுயநலவு இல்லாம கொஞ்சம் தான் இருக்கு. அப்போ நீங்க பிரியாணி சாப்பிடுறீங்க, உங்களுக்கு ஏதோ பிரியாணி கொடுக்குறாங்க. கால் பக்கம் இடுப்பு பகுதி பூரா மறுத்து போயிருச்சு, மேல் பக்கம் மட்டும் தான் உணர்வு இருக்கு, வாய் மட்டும் தான் திறக்க முடியும். அந்த நேரத்துல பிரியாணி சாப்பிட்டா உங்களுக்கு சுவையா இருக்குமா? எதுவுமே இல்லாம நார்மலா இருக்கும் பொழுது நீங்க பிரியாணி சாப்பிட்டா சுவையா இருக்குமா? சம் மெடிகேஷன்ஸ் யூ ஆர் டேக்கிங், உங்களுடைய டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே கசந்த நிலைமையில இருக்கிறது. அப்பொழுது நீங்க ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் பொழுது நீங்க ஒரு பிரியாணி சாப்பிடுறீங்கன்னா யூ won't have the taste at all. உங்களுக்கு அந்த டேஸ்டே பார்க்க முடியாது தேவ பிள்ளைகளே. அப்போ
நீங்க நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான், உங்க சரீரம் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது, நடமாடும் பொழுது, ஒரு ஆகாரத்தை, ருசியுள்ள ஆகாரத்தை சாப்பிடும் பொழுதுதான், உங்களுக்கு அந்த டேஸ்ட்ட பார்க்க முடியும். அப்போ என் பிள்ளைகள் இப்படி என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னால என் பிள்ளைகளை என்னுடைய பாதத்துல கொண்டு வந்து போட முடியும். நான் என்ன எதிர்பார்க்கிறேன், என் பிள்ளைகள் என்னை ருசி பார்த்து வர வேண்டும். அதுதான் எனக்கு சந்தோஷத்தை குடுக்கும். இப்ப நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு விளங்குதா? If you are willing to have a tasty food, you should be your subconscious mind should work. Conscious stateல இருக்கும் பொழுதுதான் you have that satisfaction. That same satisfaction you should also experience, and also I should experience. நான் அதை அனுபவிக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஜெபப்பிரியா தூங்கும் பொழுது மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அவ ருசி பார்த்து வரும் பொழுதுதான் என் குழந்தை ஆசையா என்கிட்ட பேசுகிறது. ஆசையா என்கிட்ட பேசுகிறது. அன்பு செலுத்துகிற மகளா இருக்கிறதுன்னு சொல்லி எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். எப்படி ஒரு லவ், கிவ் அண்ட் டேக். உடைய கணவன் உங்களை நேசிக்கிறார்னு தெரிஞ்சா ஒரு மனைவி எப்படி சந்தோஷப்படுவாங்க? அதே போல ஒரு மனைவி, கணவன் என்னை நேசிக்கிறார், என்னுடைய மனைவி என்னை நேசிக்கிறான்னு தெரியும் பொழுது அந்த உறவுக்குள்ள அப்படி ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது. அதே போலதான் உங்களுக்கும் எனக்குமான உறவு. என்னை ருசி பார்த்து நிரந்தரமாக என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லிதான் உங்களுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, நானே ஏகோவா தேவனாகிய கர்த்தர். நான் உங்களை நேசிக்கிறேன். பிரித்தெடுத்தாதான் ஓ நான் உங்களோடு கூட நிரந்தரமாக இருக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்க முடியும். என்னுடைய அக்கினி உங்களை பிடமிட்டு, உங்களை உருவாக்கி, உங்களை வணைந்து, ஓ என்னை போல மாற்றி, முழுவதும் மாறலன்னா கூட என்னை போல ரூபத்தின்படி மாத்திரம் கிடையாது, என்னை போல மாற்றி. யேசுவா இந்த பூமியில் இருக்கும் பொழுது he did not give himself to any man. யாருக்கும் எல்லாம் they followed யேசுவா. ஆனா யேசுவா யாரையும் ஃபாலோ பண்ணல. யாரையும் ஃபாலோ பண்ணல. அதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. நீங்க என்னை மாத்திரமே பின்பற்றும் பொழுது அதனுடைய மகத்துவம், அதனுடைய மகிமை சிறப்பாக இருக்கும். நீங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருந்து இந்த உலகத்தாரை பின்பற்றினீங்கன்னு சொன்னா நீங்க சாத்தானுக்கு விலை போய் விடுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான பிள்ளைகளே, நீங்க சாத்தானுக்கு விலை போய் விடுவீர்கள். You have to give up everything to God, Yeshua. நான் இந்த பழக்கத்தை விட்டுடுறேன். I am ready to accept. என்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்றேன். I am ready to accept. நான் உங்களை போல மாற விரும்புறேன். நான் ஏற்றுக்கொள்ளுவேன். என்னை போல மாறணும்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு கெட்ட பழக்கத்தையும் விட்டுக்கிட்டே வரீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருப்பேன். எட்டர்னிட்டி till eternity. என் பிள்ளைகள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். என் பிள்ளைகள் அப்போ you have to sacrifice all the joy that you are getting through this world. அதுதான் வனாந்தரம். நீங்களும் நானும் மாத்திரம்தான். நான் எடுத்து கொண்டுட்டே இருப்பேன். குடிப்பழக்கத்தை என் மகன் விட்டுட்டான். சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டான். வேசித்தனத்தை விட்டுட்டான். எல்லா அசுத்த காரியங்களை விட்டுட்டான். அறிக்கை செய்துட்டான். ஒப்பு கொடுத்துட்டான். எடுத்துக்கொண்டே இருப்பேன். எடுத்து அக்செப்ட் பண்ணிடுவேன். அக்செப்ட் பண்ணி அவனை உருவாக்கி விடுவேன். சரி, அட் த எண்ட் என்ன ஆகும்? wilderness உடைய எண்ட் என்ன ஆகும்? Almost you will be in a stage that you and me in that life. நானும் நீங்களும் மாத்திரம்தான். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? வல்லமைகளை கொடுக்க வேண்டியதுதான். அதுலதான் ஒரு சில பேர்கள் அவங்களால மிராக்கிள் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. என்னுடைய வல்லமைகள்னால நான் நிரப்புகிறேன். இப்ப கேட்டு பாருங்க, யாருமே எனக்கு பிடிக்காது, ஏசப்பா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க.
அதனால நீங்க மத்தவங்க கூட பழகக்கூடாதுன்னு நான் சொல்லல. மத்தவங்களோடு கூட நீங்க பழகலாம், அன்பு செலுத்தலாம். ஆனா, அவங்களுக்கு நீங்க விலை போகக்கூடாது. எனக்கு தான் நீங்க செவி கொடுக்கணும். வித்தியாசம் புரிகிறதா என் பிள்ளைகளே? அவங்களுக்கு அவங்களுடைய சித்தத்துக்கு நீங்க விலை போகக்கூடாது. என்னுடைய சித்தத்துக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நீங்க உங்களுடைய இந்த வில்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னவா இருக்கு? நித்திய ஜீவனுக்குரிய பாத்திரமாய் உங்களை உருவாக்கி, பரிசுத்தப்படுத்தி, என்னோடு கூட சேர்த்துக் கொள்ளுவேன் நிரந்தரமாக. என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன் நிரந்தரமாக. நீங்க மரிக்கும் வரையிலே இந்த வனாந்தரம் உங்களை தொடர்ந்துட்டே வரும் என் அன்பு பிள்ளைகளே. மரிக்கும் வரை. இன்னையோடு கூட இது முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். மரிக்கும் வரை இந்த வனாந்தரம் தொடரும். இந்த உருவாக்குதல் நடந்து கொண்டு இருக்கும். இந்த உருவாக்குற காரியம் நடந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்டதான வாழ்க்கை தான். ஓ, என்னோடு கூட இருக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு வாழ்க்கை. இதுல சந்தோஷத்தை, உலக பிரகாரமான சந்தோஷத்தை பார்க்க முடியாது. ஆனா தெய்வீக சந்தோஷத்தை பார்க்க முடியும். அனுபவித்த பிள்ளைகள் கிட்ட கேட்டு பாருங்க. உங்களுக்கு டிவி சந்தோஷத்தை கொடுக்குதா? சினிமா தியேட்டர் சந்தோஷத்தை கொடுக்குதா? தேவ பிரசன்னம் சந்தோஷத்தை கொடுக்குதான்னு கேட்டு பாருங்களேன். தேவ பிள்ளைகள் மனம் அது மனத திறந்து சொல்லுவாங்க. என் தேவன் கூட இருக்கிற சந்தோஷம் தான் எனக்கு பெரிய சந்தோஷம் என்று சொல்லி உங்க வாயை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்க அத ருசி பார்த்திருக்கிறாங்க என் பிள்ளைகளே. அந்த அக்கினில அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அந்த அக்கினில அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதை நீங்க அனுபவிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். நானும் நீங்களும் பிரிந்திருக்கவே முடியாதுன்னு எனக்கு தோணணும். மரித்ததுக்கு அப்புறமா இந்த குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியாது என்னோட சிந்தையில வரணும். அப்படிப்பட்டதான ரிவார்டுக்கு தான் அந்த கோப்பையை நோக்கி நீங்க செல்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க கோப்பையை இழந்துடுவீங்க. எனக்கு இந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு இந்த ஊனம், எனக்கு இந்த பலவீனம் இருக்குது. அந்த பலவீனம் என்னோடு கூட இருக்கட்டும். அந்த பலவீனத்தோடு நான் தேவனை நோக்கி பார்த்து நான் பரலோகத்துக்கு செல்வேன். இப்படிப்பட்டதான விசுவாசம் தான் இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே. எனக்கு இன்னைக்கு இந்த ஊனம் சரியாகும், நாளைக்கு உலகத்தோடு கலந்து கொள்வேன் அப்படிங்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கக்கூடாது. என்னோடு கூட சேருவதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கணும் என் அன்பு பிள்ளைகளே. என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை இந்த காலை நேரத்துல விசாரிக்க வந்திருக்கிறேன். விசாரிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். வனாந்தரம் நீங்களும் நானும் மாத்திரம்தான். இதுல எந்த ஒரு மனிதனும் மூக்க நுழைக்க முடியாது. எந்த ஒரு சாத்தானும் இதுல பூரக்கூடாது. நீங்களும் நானும் மாத்திரம்தான். இது எப்படி வரும்? எனக்கு கீழ்ப்படிந்து நடந்து என்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான். என்னுடைய சித்தம் என்னவா இருக்கிறது? கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். என்னுடைய யோசனைகள், என்னுடைய திட்டங்கள், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து என்ன வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கேளுங்க. அதன்படி கீழ்ப்படியும் பொழுது, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்க மாறும் பொழுது என்னோடு கூட நான் சேர்த்துக் கொள்வேன். அந்த தரிசனமே உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பேன். என்னுடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு நான் தரிசனம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஓ, தூங்கும் பொழுது நடுராத்திரில வந்து கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஏசப்பா தான் முக்கியம். எந்த மனிதனும் முக்கியம் கிடையாது. பெற்ற தாய் தகப்பன் யாரு வந்து கேட்டாலும் என் தேவன் தான் எனக்கு முக்கியம்.
இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் தரிசனம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய முகத்தை, என்னுடைய பாதத்தை, என்னுடைய விரல்களை, ஓ என்னுடைய என்னுடைய ஒளி, என்னுடைய அக்கினியை, என்னுடைய அக்கினியை அவங்களை பார்த்து மகிழ்ந்து, ஓ இப்படியாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில பிள்ளைகள், எல்லாரும் கிடையாது. ஒரு சில பிள்ளைகள், அவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒரு வனாந்தர வாழ்க்கை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்னோடு கூட இந்த பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதுக்குரிய விஷயங்கள் தான் இப்படி ஒரு உயர்வு, ஸ்பிரிச்சுவல் உயர்வு. இந்த ஸ்பிரிச்சுவல் உயர்வு பரிசுத்த கூட்டத்தோடு சேர்த்து கொள்ளும். இந்த ஸ்பிரிச்சுவல் உறவு, இந்த ஸ்பிரிச்சுவல் பரிசுத்தம் பரிசுத்த கூட்டத்தோடு கூட சேர்த்து கொள்ளும். ரிபி கப கப கபா, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டு இருக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்டதான உறவு இருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த உலகம் 1000 கெட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கும். ஆனா நான் உங்களுக்கு ஒரே வழியை சொல்லிக் கொடுக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னுடைய பிதா கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்காக உங்களுக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். பிதா கிட்ட பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அனுதினம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய ரூபத்தின்படி இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை இப்படியாக நேசிக்கிறேன். என்னுடைய நேசம் பெரிய நேசம், பெரிய நேசம். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மகன் தகப்பனோடு கூட இணைய வேண்டும். அதே போலதான் நீங்கள் என்னோடு கூட இணைய வேண்டும், என் அன்பு பிள்ளைகளை. வெரி சிம்பிள். என்னை விட்டுட்டு யாராரோ தேடிக்கொண்டு இருக்கிறீங்களே, யாராரோ உலகத்துக்குரிய பிள்ளைகளுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு உலகத்தின் பின்னாக போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய செய்தி, என்னோடு கூட திரும்புங்கள், என்னோடு கூட நான் சேர்த்து கொள்வேன். ஓ என்னுடைய சித்தத்துக்கு இடம் கொடுத்து, உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சித்தம் என்னவா இருக்குது என்று தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது மரித்தாலும் பிழைக்க முடியும். இதை சொல்லுவது எதற்காக தெரியுமா? இதுக்கு நடுவுல எவ்வளோ கேம் ஆடுவான் சாத்தான், இந்த சித்தத்தை கெடுக்கிறதுக்காக. ஆனா நீங்க ஒன் ஸ்டாண்ட் இருக்கணும். ஒன் ஸ்டாண்ட் நிற்கும் பொழுது, தேவனுக்கென்று நிற்கும் பொழுது, நான் உங்களை அரவணைத்துக் கொள்வேன், அரவணைத்துக் கொள்வேன். நிறைய பேர்கள் சிந்திக்கிறார்கள், மரித்ததுக்கு அப்புறம் தானே பார்த்துக்கலாம். மரித்ததுக்கு அப்புறம் it is very difficult. I said some people to pray for the dead people and their souls and for their spirits. It is very difficult. Only few will enter the kingdom, not all. Only few. But உங்க உயிர் இந்த பூமியில இருக்கும் பொழுது இது சுலபமா நடக்கும். என்னை விசுவாசித்து மரித்து பிழைக்கிற காரியங்கள் சுலபமாக நடக்கும். மரித்து உயிரோடு மரித்ததுக்கு அப்புறம் என்னை விசுவாசிக்காத பிள்ளைகள் மரித்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன ஜெபிச்சாலும் செய்தாலும் only few will enter according to my decision. The spirit will shake like anything and will bow before me.
those spirits will enter the heaven, not all. அதுக்குதான் உயிரோடு இருக்கும் பொழுது விசுவாசிக்க வேண்டும். கொஞ்சம் பேர்கள் தான் அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. not all people. அதுக்குதான் சில போதகர்கள் கிட்ட நான் இப்படியாக மரித்த ஆவிகளுக்காக ஜெபிக்க சொல்லி அவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, only few will enter. but இந்த பூமியில நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது என்னை விசுவாசிக்கிறீங்க, என்னுடைய அக்கினியை பெற்றுக்கொள்றீங்க, என்னுடைய வல்லமையை பெற்றுக்கொள்றீங்க, என்னோடு கூட நிலைத்து இருக்கிறீங்கன்னு சொன்னா மரித்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் அப்படியே ஹெவனுக்கு வர வேண்டியதுதான். நித்திய காலமாய் என்னோடு கூட உறவாட போற என் அன்பு பிள்ளைகளே, நான் என்கிட்ட சேர்த்து கொள்வேன். நன்றி, நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமை, நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனை அழகு வார்த்தைகள், எத்தனை ஆலோசனைகள் ஆண்டவரே. இதுல எப்படி ஒரு காரியத்தை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. கொடாகொடி நன்றி, கொடாகொடி நன்றி ஆண்டவரே. பிரித்தெடுத்த பிள்ளைகளாய் நாங்க மாறப்பட வேண்டும். அப்போ உலகத்தினுடைய சந்தோஷம் அங்க போயிட்டு தேவனுடைய சந்தோஷத்தினால நிரப்பப்பட முடியும். நிறைய பேர்கள் சிந்திக்கிறார்கள், உலகத்துல இருக்கிறதா சந்தோஷம், நல்ல ஒரு பப்புக்கு போயிட்டு வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுறதுதான் சந்தோஷம் நினைச்சுக்கிறாங்க. அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த பப்ல டான்ஸ் ஆடிட்டு அடுத்த நிமிஷம் வெளில வரும்போது ஒரு பெரிய லாரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே நரகத்துக்கு போக வேண்டியதுதான். ஆனா பரிசுத்த கூட்டத்தோடு கூட இணைய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியனுடைய உதவியோடு கூட இயங்கும் பொழுது, அவர் நம்மோடு கூட செயல்படும் பொழுதுதான் இப்படியாக பரிசுத்தமாய் மாற முடியும். அவருடைய அக்கினி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நமக்கு தேவைப்படுகிறார், நம்மளை சீர்படுத்துறதுக்காக. இப்படி சீர்படுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தேவன். எப்படி யெஷுவா பிதாவினோடு கூட 40 நாள் இப்படியாக உண்ணாவிரதம் இருந்து 40 நாள் பிதாவும் அவரும் ஒரு வில்டர்னஸ், ஒரு வனாந்தரத்தில் இருந்து இப்படியாக பிதாவை நோக்கி அவரும் பிதாவும் மட்டும்தான் அந்த ஜப வாழ்க்கையில, வேற யாரும் கிடையாது, எந்த மனிதரும் கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை யெஷுவா கற்றுக் கொடுத்து இருக்கிறார் நமக்கு. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? என் அன்பு பிள்ளைகளை, எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நம்ம என்ன செய்ய வேண்டும்? யெஷுவா ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான வனாந்தர வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அவரும் பிதாவும் மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் தெய்வமும் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளும் தான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த கூட்டத்தோடு கூட சேர முடியும். பரலோகத்துக்குரிய காரியங்களை, பொக்கிஷத்தை இந்த பூமியில இருக்கும் பொழுதே சேர்த்து வைக்க முடியும். எப்படி இந்த உலகத்துக்கு பணம் தேவைப்படுகிறது நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு, அப்படிதான் பரலோகத்துக்கு தேவையான பொக்கிஷத்தை இந்த பூமியிலே சம்பாதித்து வைக்க முடியும். அப்போ பரலோகத்துக்கு வாழணும்னா we have to இந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளை, இப்படி செய்தாதான் நம்மளால ஜீவிக்க முடியும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும், கர்த்தர் இப்படியாக அப்படி உணர்வை நமக்கு சொல்லி இருக்கிறார். உணர்வுகளை கொட்டி வச்சிருக்கிறார். எப்படி அவர் உணர்ந்திருக்கிறார், எப்படி அவர் இருதயத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் கொடாகொடி நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவருக்குடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது நம்மளுடைய சுய சிந்தனைகள் கிடையாது, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் ஆண்டவர் நம்மளை நிரப்பி நம்மளை உயர்த்தி we will reach the higher heights of glory. We will see the higher heights of glory. நிறைய லேயர்ஸ் இருக்கிறது, குளோரியில நிறைய லேயர்ஸ் இருக்கிறது. நம்ம ஹையர் ஹைட்ஸ் பார்க்கணும்னு சொன்னா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியத்தை நம்மளால உணர முடியும். கர்த்தர் கொடாகொடி நன்றி. இப்படி ஒரு போதனை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றியோடு 1000 மடங்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அவருக்கு நமக்கு நன்றி செலுத்துறதுக்கு 1000 நாவுகள் இருந்தா போதாது. கர்த்தர் கொடாகொடி நன்றி. இந்த செய்தி எல்லாருக்கும் பயனுள்ளதாய் மாறட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.